நொண்ண கொடுக்கீங்களா? நம்ம தாய் கிழவி என்ன பண்ணி தெரியுமா? என்ன சொல்லு தம்பி? நேத்து போய் 160 சவரம் நகை வாங்கிட்டு வந்திருக்கு. எப்படி நகை எப்படின்னு எனக்கும் தெரியல. போய் கேட்டா தாய் கிழவிட்ட ஆளுக்கு 50 சவரம் வாங்கிக்கலாம். என்ன சொல்றீங்க? தர மாட்டேன்னுச்சுன்னா மண்டடி அடிச்சு புடிங்கிடலாம். ஆளுக்கு 50 பவுன் வெளிய யாருக்கும் தெரியாம பாத்துக்கோ. கிளவி குடுங்கலனா போட்டு தள்ளிரும். அவ்வளவுதான். 50 பவுன் எடுத்துக்கறோம். அவ்வளவுதான். பண்றோம். ஏண்டி இவனுங்க யார் கூடயே கிடைக்கிறது கும்பல் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க? கிளவி என்ன கிளவி? என்ன கிழவி? என்னடா கும்பல் சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? 160 சவரம் வாங்கிட்டு வந்தியாமே எங்களுக்கு. ஆளுக்கு 50 சவரத்தை கொடு, நாங்க கிளம்புறோம். நொண்ண கொடுக்கீங்களா? ஒரு பைசா பேராது என்கிட்ட எதிர்பார்த்தீங்க. சமாதி கட்டிவிடுவேன். சமாதி உங்களுக்கு கொடுப்பாங்க, எங்க அத்தை எனக்கு தான் கொடுப்பாங்க. நொட்டுவாங்க, எங்க அத்தை எனக்கு தான் கொடுப்பாங்க. கிழிப்பாங்கடி. அவ போய் ஜோலி சம்பாரிச்சு அவ இடத்த சேர்த்து நகையை சேர்த்து வாங்கறத விட்டுட்டு என் பின்னாடி திரியறாளுங்க. எங்களுக்கு ஒரு வழியை சொல்லிட்டு போ. நாங்களும் நகை வாங்கணும், இடம் வாங்கணும். ஏதாவது ஒரு வழியை சொல்லிட்டு போ. வழியே சொல்றேன் இருங்கடா. ப்ராப் செல்ல இடம் போட்டுருக்காங்க. போய் இடம் வாங்குங்க. தங்கம் ஃப்ரீயா தராங்களா? தங்கமா வாங்குங்கடா. தங்கம் ஃப்ரீ, இடம் ஃப்ரீ. எப்படி கிளவி? கிளவி கரெக்டா சொல்லு. ப்ராப் செல்ல மகேந்திரா சிட்டில ஒரு இடம் போட்டுருக்காங்கடா. நான் சின்ன வயசுல அப்படிதான் சிறுக சேர்த்து வச்சேன். அப்படி போய் வாங்குங்கடா. 2780 ரூபாய் தான்டா பர் ஸ்கொயர் ஃபீட். என்ன தருவாங்க வாங்குனா? 10 கோல்டு காயின் தாரா. 10 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயா தாரா. 2780 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் தாரா. ஸ்கூல் காலேஜ் பக்கத்துல இருக்குது. மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி பக்கத்துல இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்குது. இதை விட உங்களுக்கு என்னடா நான் புட்டு விளக்கத்தை வைக்கணும்? வழிச்சு சம்பாதிக்க வக்கல்ல என் நகைக்கு வந்துட்டாங்க ஆட்டைய போட. அண்ணா பிளான் 1 ஒர்க் அவுட் ஆகல. பிளான் 2 தான். பாயசத்தை போட்டுற வேண்டியதான். அப்ப நாங்க பால் அடுப்புல இருக்கிறோம், நீங்க போய் சர்க்கரை வாங்கிட்டு வாங்க. இந்த வாங்கிட்டு வந்துடுறேன். இது வைரம் பாஞ்ச கட்டடா. எவனாலே ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது.